என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பெங்களூரில் இருக்கிற நந்தி ஹில்ஸை பற்றி தான். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் இன் பெங்களூர். இந்த நந்தி ஹில்ஸ் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து அரௌண்ட் ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ் வந்து ஒரு 1 or 2 மட்டும் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து ட்ரெயின் கூட வந்து அவைலபிள் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ட்ராவல் பண்ணது பார்த்திங்கன்னா சண்டேயில் தான் ட்ராவல் பண்ணோம். வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நந்தி ஹில்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 4:30 ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 5:30 வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். பட் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஹெவி க்ரௌடு இருந்துச்சு. இந்த நந்தி ஹில்ஸ் ஓப்பன் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா 6 o'clock தான் கேட்டே ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ எர்லியராக போனாலும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் எர்லியராக போகிறது தான் நல்லதும் கூட. ஏன்னா உங்களுக்கு டிக்கெட் சீக்கிரம் வாங்கிட்டு வந்து நீங்கள் சன்ரைஸ் வந்து ஈஸியாக பார்த்துடலாம். நீங்கள் வீக் டேஸில் வரும்போது கண்டிப்பாக இந்தளவுக்கு க்ரௌடு இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக டிக்கெட் வாங்கிட்டு வந்து சன்ரைஸ் வியூ ஈஸியாக பார்த்துடலாம். பட் இந்த மாதிரி க்ரௌடில் நம்ம வரும்போது சன்ரைஸ் வியூ வந்து கண்டிப்பாக மிஸ் ஆயிரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வீக் டேஸில் பிளான் பண்ணுங்கள் இந்த நந்தி ஹில்ஸுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான் ட்ராவல் பண்ணது பார்த்திங்கன்னா ஓன் வெஹிக்கிளில் தான் ட்ராவல் பண்ணேன். சப்போஸ் நீங்கள் பஸ் அண்ட் ட்ரெயினில் கூட வரணுனாலும் இந்த நந்தி ஹில்ஸுக்கு வந்து ட்ராவல் பண்ணலாம். டெய்லியும் பெங்களூர் மெஜஸ்டிக்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 times பஸ் சர்வீசஸ் கூட இருக்குது. ப்ளஸ் ட்ரெயின் பார்த்திங்கன்னா பைப்பண்ணிலேருந்து டெய்லியும் வந்து ஒரு 2 times வந்து ரன் ஆகுது இந்த நந்தி ஹில்ஸுக்கு. சப்போஸ் நம்ம ட்ரெயின் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா நந்தி ஸ்டேஷன் ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 or 7 kilometers பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோ இல்லை கேப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா எல்லோரும் எங்கடா போகிறீங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி மூமெண்ட்டில் தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் போன டைம் பார்த்திங்கன்னா ஓவர் கோல்டு. பெங்களூரோட வெதர் ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ பெங்களூரோட வெதர் பார்த்திங்கன்னா வெறும் 10 degree தான். ஸோ இந்த மாதிரி டைமில் கூட இவ்வளோ க்ரௌடு. உண்மையாகவே வந்து இவங்க இந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இவங்களுக்கெல்லாம் வந்து ட்ராவல் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து நேச்சரை ரொம்ப ரசிக்கக்கூடிய ஆளுகளாக இருப்பாங்க இவங்க எல்லோரும். ஸோ அதனால தான் வந்து இந்த குளிர்லேயும் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த நந்தி ஹில்ஸுக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இந்த நந்தி ஹில்ஸ் வந்து சீசன் டைமுங்கிறதே இந்த டிசம்பர் அண்ட் ஜான் மந்த்து தான். நான் ட்ராவல் பண்ணது பார்த்திங்கன்னா ஜான் மந்த்து. ஸோ நந்தி ஹில்ஸ் வந்து ஹெவன் சொல்லுவாங்க. ஸோ உண்மையாகவே சொர்க்கம் போல் காட்சி அளிக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்படி இவ்வளோ க்ரௌடை மீறி நான் வந்து இந்த சன்ரைஸ் வியூ பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் வந்து பார்க்க முடியல. பாருங்கள், இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ வெஹிக்கிள்ஸை பார்க் பண்ணிவிட்டு ஆல்ரெடி உள்ளே போயிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து நான் லாஸ்ட்டாக தான் உள்ளே போனேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே இவ்வளோ க்ரௌடு ஒன்றுமே வெளியே நிற்கிது. இந்த நந்தி ஹில்ஸ் வந்து உள்ள என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 20 rupees, பார்க்கிங்க்கு வந்து 2 wheelerக்கு வந்து 50 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் காராக இருந்ததுன்னா 100 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. நந்தி ஹில்ஸ் ஒன்ஸ் வந்து உள்ளே ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம வாக் பண்ணி ஒரு 1 kilometer போக வேண்டியது வரும். இல்லை அப்படின்னா இங்கே நிற்கிற பஸ்ஸில் கூட நம்ம ட்ராவல் பண்ணலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 30 rupees மட்டும் பர் பர்சனுக்கு வந்து நம்ம பே பண்ண வேண்டியது வரும். அவங்க டைரெக்டாக வந்து அந்த நந்தி ஹில்ஸ் வியூ பாயிண்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. இவங்க எல்லோரும் இவ்வளோ வேகமாக போகிறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா சன்ரைஸ் வியூ வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான்.
அவ்வளோதாங்க, நம்ம வியூ பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். பாருங்கள் விஷுவல் எப்படி இருக்குன்னு. உண்மையாகவே பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. நந்தி ஹில்ஸை வந்து ஹெவன் சொல்லுவாங்க. உண்மையாகவே அது இன்றைக்கி உண்மையாகிடுச்சு. இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:45 to 7 இருக்கும். ஸோ இப்போவே வியூ பாருங்கள், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னும் எர்லியராக வந்தேன்னா இன்னும் வியூ சூப்பராக இருந்திருக்கும். சன்ரைஸ் வியூலாம் அப்படியே பார்த்துருக்கலாம். ஸோ அது வீக்கெண்டில் வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸோ வீக்கெண்டில் வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். சன்ரைஸ் வியூவெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் இன்னும் எர்லியராக வரும்போது. ஸோ மேக்ஸிமம் என்னோடய சஜஷன் என்னென்னா பெட்டர் வீக் டேஸில் ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சொர்க்கம் போல் காட்சியளிக்கும் நந்தி ஹில்ஸ் ஹெவன் அப்படின்னு நிறைய பேர் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம். பட் வீடியோஸில் உள்ளே போய் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. உண்மையாகவே இந்த நந்தி ஹில்ஸ் வரதுன்னா பெஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா டிசம்பர் அண்ட் ஜான் தான். ஸோ அந்த டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி வியூ இருக்கும். இந்த நந்தி ஹில்ஸ் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வெதர் செக் பண்ணிவிட்டு வாங்க. பிலோ 10 சம்திங் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த பிளேசஸ் வந்து ரொம்ப நல்லா தெரியும். அவுட் சைட் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் தெரியும். பெங்களூரில் என்டர்டைன்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மால்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிற ஒரே டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த நந்தி ஹில்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பெங்களூரில் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை மற்ற ஆளுகளாக இருக்கட்டும் அதிகமாக இங்கே வரக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. நானும் இங்கே இது வந்து 4th டைம் நினைக்கிறேன். ஆக்சுவலி நானும் நிறைய டைம் வந்து இந்த பிளேசஸ்க்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு விசிட் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் எப்படி ஊட்டி கொடைக்கானலோ அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு மினி ஊட்டி கொடைக்கானல் கூட சொல்லலாம். பட் சீசன் டைம் வந்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தான பிளேஸ் தான் இந்த நந்தி ஹில்ஸ். இந்த நந்தி ஹில்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் கூட இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருந்ததுன்னா அந்த டெம்பிள் கூட விசிட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஃபுட் கோர்ட் கூட இருக்குது. ஃபுட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான ஃபுட் எல்லாமே கிடைக்கும். ப்ளஸ் டேஸ்ட் வந்து பிரமாதம்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் அதுக்குன்னு மோசம்னு கூட சொல்ல முடியாது. நார்மலான ஃபுட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும்.
இந்த நந்தி ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா அழகான பார்க்கு கூட இருந்துச்சு. அங்கே வந்தவங்கெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு அழகான பார்க்கு தான். ஊட்டி கொடைக்கானலில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ட்ரீஸ் எல்லாம் இருந்தது. இந்த நந்தி ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா மங்கீஸ் ரொம்ப அதிகம். ஸோ வந்து மேக்ஸிமம் பேக்ஸ் எல்லாம் கொண்டு போனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அவ்வளோதாங்க இந்த ட்ரிப்பு. நீங்களும் பெங்களூரில் இருந்தால் கண்டிப்பாக ஒன் டே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வந்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.